ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு நான் கோதுமையோட எண்ணெய் ஆட் பண்ணி மாவு அரைச்சிருக்கேன். எப்படி நம்ம சப்பாத்தி சாஃப்டாக போடலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கோதுமையை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டேன். அது கூட சேர்த்து அரைக்க போகிறது இந்த வெள்ளை கொண்டக்கடலை தான். அதையும் நல்லா கழுவி வெயிலில் நல்லா காய வச்சுட்டேன். நான் 4 கிலோ கோதுமை எடுத்திருக்கேன். 4 கிலோ கோதுமைக்குன்னு ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலை சேர்த்துருக்கேன். கம்மியாக சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா வெயிலில் காய வச்சதை ஈவினிங்காக நம்ம அரைக்க கொடுத்துடலாம். ரெண்டையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் வந்து கொஞ்சமாக கொண்டக்கடலை சேர்த்தா போதும், அதுவே நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அரைஞ்சிருக்கு மாவு, பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாவை யூஸ் பண்ணி தான் நம்ம சப்பாத்தி போட போகிறோம். சாஃப்டாக வருதா இல்லையா நம்ம பார்க்கலாம் வாங்க. இதில் வேறு எதுவும் போட்டு அரைக்க தேவையில்லை. மல்டிக்ரெயினுக்கு நான் தனியாக அதே மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மல்டிக்ரெயின் மாவுன்னு சொல்லி. அதை நீங்கள் என்னோடய வீடியோவில் இருக்குது பாருங்கள் வேணும்னு சொன்னால். இப்போ இந்த மாவில் நான் தேவையான அளவு எடுத்திருக்கேன். ஒரு அந்த மெஷரிங் கரண்டி இருக்கு இல்லையா, அதில் ஒரு 3 கரண்டி நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் இது கூட என்னென்ன போட்டு மாவு பிசையலான்னு பார்த்துக்கோங்க. நடுவில் நல்லா குழி பண்ணிக்கலாம் மாவை. நல்லா தாராளமாக பிசைகிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன். சப்பாத்திக்கு உப்பு நிறையா சேர்க்க தேவையில்லை. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அது ரெண்டையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நான் என்ன சேர்க்குறேன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் சேர்க்குறது தான் இந்த சப்பாத்தியோட சாஃப்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம். இது என்னென்னா, வெதுவெதுப்பான தண்ணி, வெந்நீர் நல்லா கொதிக்க இருக்கக்கூடாது. நல்லா கை நமக்கு சுடாமல் இருக்கணும். அந்த மாதிரி வெதுவெதுப்பாக லைட் சூடாக இருக்கணும். அதை நல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையும் போது தான் நமக்கு நல்லா வரும். ஒரேடியாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க, தெளித்து பிசையணும். இது நம்ம சூடான தண்ணி சேர்க்குறோம் இல்லையா, அப்போயே மாவு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகிடும். அப்போ நம்ம சப்பாத்தி போடும்போது நம்ம அப்போயே கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிடும். அப்போ சப்பாத்தி போடும்போது இன்னும் நமக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி பிசைஞ்சு நீங்கள் போட்டு பாருங்கள், சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதில் நம்ம நல்லா கைக்கு அழுத்தம் கொடுத்து பிசையணும். தண்ணி போட்டு பசைஞ்சால் மட்டும் பத்தாது, நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து பசைஞ்சு நல்லா அடிக்க முடிஞ்சாலும் அடித்து பசைஞ்சிக்கோங்க. அதில் தான் அது சாஃப்ட்னஸ் கிடைக்கும் மாவு. இப்போ நம்ம காயாமல் இருக்கிறதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு, நம்ம அதிகமாக தேவையில்லை, ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இதே நம்ம வெறும் மாவு பசைஞ்சோன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டின்னர் செய்கிறதுக்கும் ஒரு 1 hour முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி ஆகிடும். பாருங்கள், அழுத்தும் போது நல்லா சாஃப்டாக விரல் உள்ளே போகணும், அந்த மாதிரி இருக்கும் மாவு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம திரும்பவும் பிசையணும். என்ன தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் காஞ்சிரு போயிடும். அதனால் நம்ம திரும்பவும் பிசையணும் மாவை. திரும்பவும் ஒரு பிசைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு உருட்டிக்கலாம். உருட்டிக்கிறதுக்கு நம்ம மாவு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் மாவு உதிரி மாவு கொஞ்சம் கூடவே எடுத்துக்குங்க, அப்போ தான் ஒட்டாது. நல்ல அழகாக மாவை தொட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இப்போது நல்லா மெலிசாக உருட்டிக்கலாம். ரொம்ப மொத்தமாக உருட்டாதீங்க, கொஞ்சம் மெலிசாவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் உருட்டிக்கோங்க. மெலிசாக இருந்தாலும் ஒட்டும், அதனால் நம்ம கொஞ்சம் மீடியம் சைஸாகவே உருட்டிக்கலாம். தேய்ச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். தோசைக்கல் வச்சுட்டேன். அதில் லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் போதும், நிறைய ஆயில் நம்ம சேர்த்துக்கக்கூடாது. ஒரு ட்ராப் சேர்த்துக்கிட்டால் போதும். அதை பார்த்திங்கன்னா டக்குன்னு பரட்டிகிட்டு இருக்கணும். கொஞ்சம் நேரம் போட்டோன்னா ரஃப் ஆகிடும். போட்டு லேசாக அந்த டாட் வருது பாருங்கள் ப்ரௌனிஷாக, அந்த டைமில் டக்குன்னு பரட்டிடணும். அந்த மாதிரி பரட்டிகிட்டே இருக்கணும். நம்ம அதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வேறு வேலை பார்க்கக்கூடாது, ஏன்னா ரஃப்பாக போயிடும், கருப்பாகிடும். ஜஸ்ட்டு ஒரு 2-3 டைம்ஸ் தான் பரட்டணும். பாருங்கள், நல்ல டாட்டாக வந்துருச்சு பாருங்கள், அதுதான் கரெக்டான டைமு. டாட்டாக இருக்குது பாருங்கள் ப்ரௌனிஷாக, அதுதான். நம்ம நிறைய நேரம் போட்டோன்னா பெரிய ப்ரௌனிஷாக ரவுண்டாகிடும். அந்த மாதிரி இருந்தால் ரஃப் ஆகிடும். நல்ல சப்பாத்தியை நல்லா பிரித்து எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் மாவு ரெடி பண்ணி
ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி சூப்பராக வரும். இந்த ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் மைதா சேர்ப்பாங்க, அதெல்லாம் நமக்கு சேர்க்க தேவையில்ல. சேர்க்காமலே நமக்கு சாஃப்டான சப்பாத்தி ஈஸியான முறையில் கஷ்டமே இல்லாமல் கை வலிக்காமல் தேய்ச்சி நம்ம டிஃபன் முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கோதுமை மட்டும் அரைக்காமல் அது கூட கொஞ்சமாக கொண்டக்கடலை சேர்த்து அரைச்சிட்டு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து பசைஞ்சிட்டு கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸோடு நம்ம அடுத்தடுத்த நல்ல வீடியோவோட நம்ம மீட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.